ஹலோ டீம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே சூப்பராக இருக்கோம்டா. இன்னைக்கு ஒரு சூப்பரான கான்செப்ட் பார்க்க போறோம்டா. ஜென்ரலாக நம்ம லைஃப்ல நிறைய டைம் நமக்கு வந்திருக்கும், சில பேருக்கு வந்திருக்காது. ஆனால் வந்திருக்கவங்களுக்கு இது ஃபீல் ஆகிங்கன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க, நீங்க எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? சூப்பரா பண்ணிக்க. நீங்க இது பொய் சொல்ல, உண்மையில நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்ல நீங்க என்ன சொல்றீங்க? எஸ், என்னோட கான்ஃபிடன்ஸ் நல்லா இருக்கு. எஸ், ஐ ஹவ் டன் குட். நல்ல ஒரு பாசிட்டிவ் இருக்கீங்க. ஆனா ரிசல்ட் ஆர் பேப்பர் வரும்போது மார்க்கே இல்லை. நீங்க நினைச்ச மார்க்கே வந்திருக்காது. நீங்க ஒரு 80 எதிர்பார்த்திருப்பீங்க, 70 தான் வந்திருக்கும். நீங்க ஒரு 70 எதிர்பார்த்திருப்பீங்க, 50 தான் வந்திருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் நிறைய பேர் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ல கண்டிப்பா நடந்திருக்கும். எனக்கு நிறைய நடந்திருக்கு. ஓகே, நம்ம வந்து சொல்லுவோம், சார் சூப்பரா எழுதிருக்கேன் சார், பார்த்தா 50 மார்க் 60 மார்க் இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்ல நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ் என்ன, அது எப்படி ஓவர் கம் பண்ணலாங்கிறது கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? எஸ். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லா சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்லயும், எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம் அங்கே இருக்கும்டா. யூடியூப் இஸ் ஆல்சோ தேர். மேக் ஷூர் யூ ஆர் யூசிங் இட் பிகாஸ் வாட்ஸ்அப்ல ஃப்ரீயா நீங்க என்னோட நோட்ஸை வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். எஸ், இப்போ இன்னொரு முக்கியமான அப்டேட் இருக்குடா. வி நோ, எவ்ரிபடி நோஸ் இட். இட்ஸ் நதிங் பட் GIB, கிரேட் இந்தியன் பேட்டில் எக்ஸாம். இந்த எக்ஸாம் வந்து அக்டோபர் 26 நடக்க இருக்குடா. ஜெயிக்கிறவங்களுக்கு 15,000 வர்த்தான பிரைஸ். மிஸ் பண்ணாதீங்க. நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க படிச்ச அதே போர்ஷன்ஸ் தான், உங்க 12th அதே போர்ஷன்ஸ் தான். நீங்க இது எழுதுறதுனால என்ன தெரியுமா ஒரு அட்வான்டேஜ்? உங்களோட செல்ஃப் அனாலிசிஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். எனக்கு எந்த அளவுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கு, என்னால எவ்வளவு பேர் கம்ப்ளீட் பண்ண முடியுங்கிற ஒரு ஐடியா எடுத்துக்கலாம். அப்போ எங்க நீங்க எழுதலாம்? கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி அண்ட் மதுரையில அம்பிகா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்க ஈஸியா GIB எக்ஸாம் எழுதலாம்டா. ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணுங்க அண்ட் இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் சார்ட்டட். ஓகே, ஃபைன். அண்ட் ஆல்சோ நீட் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. சார் இப்போ நான் ஆரம்பிச்சா படிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும், கண்டிப்பா முடியும். யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஃபாலோ ஆர் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் இன் Xylem. அவ்வளவுதான். Xylemோட இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் வந்து ரொம்ப எஃபெக்டிவான பேட்ச் தான். பிகாஸ் இது வந்து ஆன்லைன்ல ஆக்சுவலி 10,000 rupees. இந்த DOC 2026 கோட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 8499க்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து எல்லாமே கவர் ஆகும். எல்லா போர்ஷன்ஸ் எல்லாமே டீச் பண்ணி மாடியூல்ஸ் எல்லாம் வச்சு டெஸ்ட் எல்லாம் வச்சு சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு பிளான். இல்ல சார் எனக்கு ஆன்லைன் கோர்ஸ் மட்டும் பத்தாது, எனக்கு மெட்டீரியல் ஸ்டாப்ஸ் வேணும்னா அதுக்கும் we have a slots. Okay, so make sure you're doing it as early as possible. எனக்கு ஆன்லைன் வேண்டாம், ஆஃப்லைன்ல படிக்கணும்னா அதுக்கும் நம்ம கிட்ட எல்லா வசதி இருக்கு. ஓகே, சோ ஆஃப்லைனுக்கு இதான்டா பிரைஸ். இதுல பாத்தீங்கன்னா ஆப் ஆக்சஸ் கிடைக்கும், Xylemோட LMRP, you guys know it, right? லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் எல்லாமே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? சோ மறக்காம இதையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும்போது கண்டிப்பா அதை எடுத்துக்கோங்க, எடுத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். So this is what I said you. I studied hard but I didn't get good marks. These might be the mistakes. நம்ம வந்து நீ நினைக்கலாம், நீ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆமா எனக்கு தெரியுமே இதெல்லாம், ஆனாலும் நம்ம தப்பு பண்றோங்கிறது ஏன் தெரியுமாடா? நமக்கு இதுதான் தப்புங்கிறது தெரியும், ஆனா அது எப்படி திருத்தலாம், நம்ம ஏன் திருத்தல, அந்த மாதிரி क्वेश्चंस எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஓகே, சோ குயிக்கா ஸ்லைடுக்குள்ள போயிடலாமா? வெரி குட். பாருங்க, mistakes. Only reading notes instead of practicing or recall. ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ணுவோம்? நோட்ஸ் கடகடன்னு படிப்போம். ஓகே, நோட்ஸ் கடகடன்னு படிப்போம். அப்புறம் நம்ம என்னாச்சு, சரி ஓகே எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு போவோம், எக்ஸாமோட போவோம், ஞாபகம் வராது. ஏன்? நீ படிச்சிருக்கே தவிர அதை ரீகால் பண்ணல, ரிவிஷன் பண்ணல, क्वेश्चंस பிராக்டிஸ் பண்ணல. ரொம்ப முக்கியம். அது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க நல்லா உங்க லைஃபை வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்க. உங்க எக்ஸாம் டைம்ஸ், உங்க ஸ்டடி ஹாலிடேஸ், நீங்க ப்ரிப்பேர் பண்ண டைம் எல்லாம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நீங்க இதெல்லாம் பண்ணிக்கலன்னு தெரியும். அப்படி நீங்க பண்ணலன்னா மாத்திக்கோங்க. அப்படியும் பண்ணி தப்பு பண்ணீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, அவங்க கிட்ட நான் டீல் பண்ணிக்கிறேன். ஓகே, எஸ். அடுத்து பாருங்க, மெமரைசிங் ஃபேக்ட்ஸ் வித்அவுட் அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட்ஸ். இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருச்சு, பட் ஸ்டில் திஸ் இஸ் ஆல்சோ ஸ்டில் அ ப்ராப்ளம். அடுத்து பாருங்க, நாட் பிராக்டிசிங் மாக் டெஸ்ட் ஆர் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ். இது வந்து நம்ம மார்க்கை என்ஹான்ஸ் பண்றது. சில பேர் என்ன பண்றாங்க, இது மட்டும் பண்றாங்க, அப்படி மட்டும் பண்ண மார்க் வர தம்பிங்களா, எல்லாமே பண்ணிட்டு இது பண்ணணும். ஓகே, so you have to practice previous year papers. அடுத்து பாருங்க, delivering a presentation. நிறைய பேர் சொல்லிருக்கணும் உங்ககிட்ட, சார் நான் கரெக்டா எழுதியிருக்கேன் சார், 5 மார்க் வர வேண்டிய இடத்துல 4.5 தான் சார் போட்டிருக்கேங்க. ஏன் சார்? ஆஸ் அ டீச்சர் நான் பதில் சொல்லிட்டா, இதான் பதில். பாத்துருவோமா? பாருங்க, poor handwriting making it difficult for the examiner to read answers. நீங்க கேட்கலாம், சார் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா என்ன சார், டோன்ட் ஜட்ஜ் இட்ஸ் பை ஹேண்ட் ரைட்டிங், டயலாக் பண்ணுங்க. ஓகே, பட் அது எழுதி இருக்கிறது புரியணும்ல, லெஜிபிளா இருக்கணும்ல. ஸோ நீ ஆட்டோமேட்டிக்கா லெஜிபிளா எழுதும்போது ஹேண்ட் ரைட்டிங் அழகா மாறிடும். ஓகே, ஸோ மேக் ஷூர் யூர் ரைட்டிங் லெஜிபிள். லெஜிபிள்ங்கிறது என்னன்னா, நீ எழுதி இருக்கிறது புரியணும், அது என்ன வார்த்தை, என்ன லெட்டர், என்ன அர்த்தங்கிறது புரியணும். ஸோ யூ ஹேவ் டு மேக் இட் வெரி கிளியர். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து, நாட் ஃபாலோயிங் வேர்ட் லிமிட்ஸ். இதெல்லாம் பார்த்தா நல்லா கடுப்பாயிரும்டா. 2 மார்க் கேள்வி கேட்டா அதுக்கான வேர்ட் லிமிட் எழுதுனா போதும்.
இல்ல அது கம்மி எழுத கூட ஜாஸ்தி எழுத கூடாது. 2 மார்க் கொஸ்டின் கேட்டா 1/2 பேஜ் 3/4 பேஜ் எழுதி வைக்கிறாங்க. என்ன பண்றவங்க கிட்ட 5 மார்க் கேட்டா 3 பேஜ் எழுதி வைக்கிறாங்க, இல்லனா ஹாஃப் பேஜ்ல முடிச்சிடுறாங்க. So you'll have to know the word limits. 2 marks என்ன 5 marks என்ன 10 marks அந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எழுதினா மட்டும்தான் அந்த தேவைக்கான மார்க் கிடைக்கும். சும்மா உங்களுக்கு தெரியும்னு ஃபுல் கான்செப்ட் எழுதி வச்சீங்கன்னா வேஸ்ட். பீப்புள் கான் கிவ் மார்க்ஸ். ஓகே, they'll be frustrated. எதுக்கு இவ்வளவு மார்க் தரணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அது பாருங்க, lack of logical structure with answers scattered or points up. இது another important point. சார் எனக்கு கான்செப்ட் நல்லா தெரியும் சார், நல்லா எழுதியிருக்கேன் சார், பார்த்தா எல்லா பாயிண்ட் எழுதியிருப்பான், ஆனா எதுவுமே ரிலேட்டடா இருக்காது. ஃபார் சே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு அப்புறம் செகண்ட் சென்டென்ஸ் எழுதணும், அவன் என்ன பண்ணுவான் ஃபோர்த் தூக்கி செகண்ட் எழுதி வச்சிருவான். அங்கதான் ப்ராப்ளம் வருது. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஓன்ல எழுதுனா நாங்க ஏன் மார்க் தர மாட்டேங்கிற காரணமே இதுதான். ஒன்னு கீவேர்ட்ஸ் மிஸ் பண்ணிடுவேன், இல்ல சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச்மெண்ட் கரெக்டா இருக்காது. A plus B plus C plus D plus E ன்னு எழுதுற பாரு, நீ A E D C B ன்னு எழுதி வச்சிருப்ப. இப்படி எழுதி எப்படி மார்க் தர முடியும்? சோ அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க பண்ண தப்பாக நீங்க ரீகால் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ரீகால் பண்ணி பாருங்க. ஓகே, உங்களுக்கு தெரியும் ஆமா எல்லாம் நம்ம பண்றதானே அப்படின்னு தோணும் உங்களுக்கு. ஆனா டேக் யோர் டைம், திங்க், ரிவைண்ட் ஆல் யோர் ஸ்டடி செஷன்ஸ், ரிவைண்ட் ஆல் யோர் பேப்பர்ஸ். இந்த தப்பு நீங்களும் பாருங்க. ஓகே, இந்த தப்பு பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க மாத்தணும்னா இட் இஸ் ஹை டைம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த வீடியோ பார்த்து ஆமா பண்ணிருக்கோங்கிறது ரெக்கக்னைஸ் பண்ணி மாத்துவாங்க. சில பேர் அவங்க தெரிஞ்ச விஷயம் விட்டுருவாங்க, ஆனா ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒர்க் பண்ணா கண்டிப்பா மார்க் வராது. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் எரர்ஸ், ஃப்ரீக்வென்ட் ஓவர் ரைட்டிங், கட்டிங். இது வந்து நிறைய பேர்கிட்ட பார்க்க முடியாது, கம்மி பேர்கிட்ட பார்க்கலாம். பட் அதுவுமே ப்ராப்ளம் தான், உங்களுக்கு தெரியும். ஓவர் ரைட்டிங் ஒரு இஷ்யூ தான்டா, அண்ட் கட்டிங்கிறது இஷ்யூ தான். ஓகே, நீட்டா வேற வழியே இல்லை, இவ்வளவு பெருசா எழுதி தப்பாங்கன்னா ஜஸ்ட் மேக் a small slanting mark, that is enough. விட்டு எல்லாம் அடிச்சு தப்பா எழுதி அது மாதிரி don't make it messy. Okay, make it very clean and presentable. அடுத்து பாருங்க, failing to provide diagrams where asked or drawing unlabeled diagrams. நம்ம டயக்ராம் கூட வரைஞ்சிருவோம், பார்ட்ஸ் மார்க் பண்ண மறந்துடுவோம். அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க, லெத்தாஜிக்கா இருக்காதீங்க. ஓகே, மேக் ஷியோர் யூர் drawing and also labeling. Yes, டைம் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின் இது எப்போ வரும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்ல, ப்ராக்டிஸ் பண்ணணும். பேப்பர்ஸை ப்ராக்டிஸ் பண்ண மட்டும் தான் வரும். எஸ்பெஷலி தமிழ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். கதையை எழுதணும்ல, யூ ஹேவ் டு ரைட் ஸ்டோரிஸ், யூ ஹேவ் டு ரைட் கீப் ஆன் ரைட்டிங். அப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க, லீவிங் கொஸ்டின்ஸ் blank instead of attempting for partial marks. அதுவே முக்கியமான பாயிண்ட்ரா. நம்ம நிறைய பேர் வந்து எழுதலாம் மறந்துடுவோம். இல்ல நான் எழுதுனா ஃபுல் மார்க் தப்பா வாங்குவேன், இல்லைன்னா எழுத மாட்டேன், அதுவும் தப்புடா. அட்லீஸ்ட் தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எழுதி அதுக்கான பார்ஷியல் மார்க்ஸ் நம்ம வாங்கணும். சரியா? Fine. Not checking the answer sheets for mistakes, calculation errors or missed questions before submission. பெரிய ஒரு குடைச்சலான வேலை எல்லாத்துக்குமே. நான் கேட்பேன், நீ ஒன்ஸ் பேப்பர் பார்த்தா கூட கரெக்டாக எழுதிருக்கலாமே சார், சோம்பேறித்தனமா இருந்துச்சு சார், என்ன பண்றது? நீங்க அந்த லேசினஸ் எல்லாம் மாத்தி உட்கார்ந்து பாருங்க. நீங்க ஒரு 50 பேப்பர் எழுதிருக்கீங்கன்னா 50 உட்கார்ந்து பாருங்க. ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்க பார்த்து தான் ஆகணும். அங்கதான் உங்களுக்கு 1 or 2 மார்க்ஸ் வரணும். ஒரு மார்க் நான் போடலன்னா எவ்வளவு திட்டுவீங்க என்ன சார், ஒரு மார்க் நீ போடல. அதே தானா நீங்க எழுதின ஒரு பேப்பர் ஒன்ஸ் நீங்க ரிவிஷன் பண்ணுங்க, அந்த ஒரு மார்க் கண்டிப்பா கிடைச்சிரும். ஓகே, சோ மேக் ஷூர் யூ ஆர் டூயிங் திஸ். இது எல்லாமே நீங்க பண்ணிருக்கீங்கங்கிறது அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, சோ ஸ்டார்ட் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். நீங்க பண்ண தப்ப ரீவைண்ட் பண்ணி ரீகலெக்ட் பண்ணி அப்புறம் அதுக்கு ஒரு முடிவு கட்டி உங்க ப்ராசஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இல்ல சார் தெரிஞ்ச விஷயம் எனக்கு இதெல்லாம் நீங்க சொல்லணும் அவசியம் இல்லைன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க தம்பிகளா, எல்லாத்துக்குமே எல்லாம் தெரியும் சில பேசிக் திங்ஸ் எல்லாம். ஆனா நம்ம அதை ஃபாலோ பண்றோமோ இல்லைன்னு ரொம்ப முக்கியம். ஓகே, சோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணி அடுத்த எக்ஸாம்ல சூப்பரான மார்க். நல்லா எழுதிருக்க நல்ல மார்க் வரணும், நல்லா எழுதல நல்ல மார்க் வராது. சோ நம்ம சொன்னதை ஸ்டிக் ஆன் பண்ணி நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். ஓகே, சோ மேக் ஷூர் ஜிஐபி ஜாயின் பண்ணிக்கோங்கடா. தெரிஞ்ச எல்லாத்துக்குமே அனுப்புங்க. மேக் ஷூர் தே கெட்டிங் குட் பிரைஸ். 15,000 worth பிரைஸ்ங்கிறது இஸ் நாட் a joke, it's a really good big thing. அண்ட் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி உங்க ஸ்கில்ஸை அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் ஆன்லைன்ல இருக்கு, ஆஃப்லைன்ல இருக்கு, ஒரு எல்லா டீடைல்ஸும் இருக்கு. நீங்க ஜஸ்ட் இதை வந்து ப்ராசஸ் பண்ணா மட்டும் போதும், நத்திங் எல்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி இதெல்லாம் எங்க சார் வாங்கலாம்? இந்த நோட்ஸ் நீங்க வாட்ஸ்அப் கமெண்ட்ல வாங்கலாம்டா, எல்லாமே கிடைக்கும். ஓகேவா? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம், ஆல்சோ யூடியூப். லைக் பட்டன், சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் பெல் பட்டன் மறந்துடாதீங்க. ஆல்சோ ஷேர் பட்டன் அமுத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிடலாம். சரியா? ஃபைன். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ வெரி மச், பை பாய்.